அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி வந்து காக்னிஷன் இது எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மொழி வளர்ச்சி, மொழி ஆளுமை இதில் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ப்ரீதிங் ரிலேட்டடாக ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னாலுமே வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது, சரளமாக பேசுகிறதுல அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்பீச் டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னென்ன, டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு தேவைப்படுற ஸ்பீச் தெரப்பி எந்த மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், டவுன் சிண்ட்ரோம்னா என்ன, டவுன் சிண்ட்ரோம் ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான பேசிக் கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டவுன் சிண்ட்ரோம் பற்றி நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா டவுன் சிண்ட்ரோம்னு கமெண்ட் பண்ணிருங்க, நாங்களே உங்களுக்கு அதை அனுப்பிடுறோம். இந்த வீடியோவில் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் பற்றி மட்டும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதி ரேஹாப்ன்ற நிறுவனத்தை 4.5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களோட நிறுவனத்தில் ஸ்பீச் டிலே, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீச் ரிலேட்டட் கன்சர்ன்ஸ்க்கு நாங்கள் நிறையவே வந்து தெரப்பி மூலிமா தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இன்னும் ஃபர்தராக டிலே பண்ணாமல் டவுன் சிண்ட்ரோம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ டவுன் சிண்ட்ரோம் ஃபீச்சர்ஸில் நான் ப்ரிடாமினண்ட்டாக வந்து ஸ்பீச் ரிலேட்டடாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டும் இப்போ சொல்கிறேன். ஸோ 3-4 விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால அவங்களோட ஸ்பீச் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று, அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி வந்து காக்னிஷன் இது எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மொழி வளர்ச்சி, மொழி ஆளுமை இதில் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ரெண்டாவது, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், அதாவது ஹை ஆர்ச்டு பேலட், அந்த அன்னம் வந்து மேலே தூக்கி இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். டாங்கு வந்து தடிமனாக இருக்கும், நாக்கு தடிமனாக வெளியவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதனாலையுமே வந்து அவங்களுக்கு ஸ்பீச் கிளாரிட்டியில் இஷ்யூஸ் வரலாம். மூணாவது, ப்ரீதிங் ரிலேட்டடாக ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னாலுமே வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது, சரளமாக பேசுகிறதுல அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்பீச் ரிலேட்டடாக ஒன்றுக்கும் மேற்பட்ட கன்சர்ன்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாகவே டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களோட லேர்னிங் கர்வ் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதாவது அவங்களோட காக்னிஷன், அவங்க மூளை செயல்படுற விதம், அவங்க வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிற ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதனால ஓவராலாக எல்லா லேர்னிங்குமே, ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அவங்க கற்றுக்கிறது, கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அவங்க கற்றுக்கிறது, பேச்சு, மொழி வளர்ச்சி, ஒக்காபுலரி புதுசாக அவங்க லேர்ன் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்லோனஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம பெட்டர் ஆக்கணும், இந்த லேர்னிங்கை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா இதுக்கு ஒரே வழி பயிற்சி மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு ஃபைன் மோட்டாரில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களே ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஏடிஎல்ஸ், அதாவது அவங்க ப்ரஷ் பண்ணுறது, அவங்கள செல்ஃப் க்ரூம் பண்ணுறது, தலைவாரி அவங்கள வந்து ரெடி ஆகிக்கிறது, சாப்பாடு அள்ளி சாப்பிட்றதுக்கு, ஷூ லேஸ் டைப் பண்ணுறது, அவங்களே வந்து பேக்கில் ஜிப் போட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகிறது, இது எல்லாத்துக்குமே நிறைய ஃபைன் மோட்டார் கோஆர்டினேஷன் தேவை. ஸோ இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆக்குறாங்க, அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி தொடர்ச்சியாக எடுக்கிறதன் மூலயமா, அந்த எக்ஸசைசஸ்லாம் வந்து தொடர்ச்சியாக செய்கிறதன் மூலயமா டிஃப்ரென்சஸ் இருக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். கிராஸ் மோட்டாரில் வந்து நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நம்மளால பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு குழந்தை ஒரு 6 மாசத்துல வந்து தவழ ஆரம்பிக்கிறது, 1 வயசுல நடக்க ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் டிலேடாக இருக்குது. அவங்க இன்னும் சரியாக நடக்க ஆரம்பிக்கல, அவங்களோட பாடி வெயிட்டை தூக்கி அவங்க இன்னும் தவழ ஆரம்பிக்கல, படிக்கட்டு ஏறி இறங்குறதுலலாம் டிஃபிகல்ட்டி இருக்குது, தனியாக ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறதுலாம் அவங்க வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான கிராஸ் மோட்டார் விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் செய்கிற எக்ஸசைசஸ்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வர கிராஸ் மோட்டார்லேயுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஓவரால் லேர்னிங் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதில் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜுமே வந்து உள்ளடங்கும். ஸோ அவங்களால வந்து மொழி வளர்ச்சி ஆகிற அந்த விகிதம்
ஸோ நிறைய vocabulary அவங்க கத்துக்கிறது. இது எல்லாத்துலயுமே நம்மளால ஒரு ஸ்லோனஸ் பார்க்க முடியும். அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம். அதாவது இப்ப நான் ஏதாவது கேள்வி கேட்கிறேன், நான் ஏதாவது சொல்றேன் அப்படின்னா, அத அவங்க ப்ராசஸ் பண்ணி, அவங்க திருப்பி பதில் சொல்றது, ஆர் அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு அவுட்புட் வரத்துக்கு நிறையவே வந்து ரெஸ்பான்ஸ் டைம் தேவைப்படும். ஸோ நம்ம பயிற்சி குடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயிற்சி குடுக்கும்போதும் நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு வெயிட் டைம் குடுக்கணும். ஸோ நம்ம ஏதாவது கேள்வி கேட்குறோம், நம்ம ஏதாவது சொல்லி குடுத்துருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு வெயிட் டைம் குடுத்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம ஏற்படுத்தி குடுக்கணும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டைம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க யூசுவலா நெறைய கேள்வி கேட்கறது, அடுக்கடுக்கா கேள்வி கேட்கறது, "உனக்கு இது தெரியும்ல, சொல்லு சொல்லுன்ற" மாதிரி டிமாண்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அவங்களோட நிலைமையில இருந்தும் நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னா, அத ப்ராசஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னும்போது, நம்ம அந்த வெயிட் டைம் குடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரி ரிட்டென்ஷன்லயுமே வந்து டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்க ஏதாவது புதுசா சொல்லிக் குடுத்திருப்பீங்க. மறுநாளே அத கேட்கும்போது டக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, நேத்து என்ன சொல்லிக் குடுத்தாங்கன்றத ஞாபகம் வச்சு திருப்பி அத ரெப்ளிகேட் பண்றது அவங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். எஸ்பெஷலி அது ஒரு புது கான்செப்ட்டா இருக்கு, புது வார்த்தையா இருக்குன்னும்போது கண்டிப்பா அதுல டிஃபிகல்டி இருக்கும். ஸோ மறுபடியும் மறுபடியும் ரிப்பிட்டேஷன் இஸ் த கீ. ஸோ நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லி தரோம்னா, அத ரிப்பீட்டடா நெறைய முறை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட்ல பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு வார்த்தை நம்ம வந்து சொல்லிக் குடுக்குறோம், ஒரு புது வொக்காபுலரி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா, அதே வொக்காபுலரிய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஏரியாஸ்லயுமே நம்ம சொல்லிக் குடுக்கணும். அத டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் விஷயங்கள் மூலியமாவுமே வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் கான்செப்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ப்ளே மூலியமா, ஒரு பிரிட்டன் ப்ளே கான்செப்ட் மூலியமா நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லி தரோம். அதே வெஜிடபிள்ஸையே வந்து பிரிட்டன் ப்ளே பிளஸ் ரியல் வெஜிடபிள்ஸ் மூலியமா மேட்சிங் மூலியமா நம்ம சொல்லி தரோம். ஸோ இது வந்து நம்ம உட்கார வச்சு ஒரு டைம்ல வந்து சொல்லி தரோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து அது ஜெனரலைசேஷன். ஸோ கிச்சன்ல அது எப்படி இருக்குன்னு டைரக்ட்டா காட்டுறது. அவங்க சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டி அத பத்தி பேசுறது. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல நெறைய முறை அவங்க கத்துக்கிட்ட அதே கான்செப்ட் திருப்பி திருப்பி ரெப்பிட்டேஷன் பண்ணும்போது தான் வந்து அவங்களோட மெமரியில அது ஸ்ட்ராங்கா வந்து அட்டாச் ஆகும். அண்ட் அத தான் அவங்களால திருப்பி சொல்லவும் முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம் மெமரி கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால, இன்னுமே கூடுதல் ரெப்பிட்டேஷன் நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரால் கம்யூனிகேஷன் வைஸ் பார்த்தோம்னா, டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு பிராக்மேட்டிக் ஸ்கில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஆட்டிசம் குழந்தைங்களோட பிராக்மேட்டிக் ஸ்கில்ஸ் பத்தி நான் நெறைய வீடியோல ஆல்ரெடி பேசியிருப்பேன். அதாவது அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் சரியா தரமாட்டாங்க. அவங்க ஜெஸ்டுரல் கம்யூனிகேஷன் அதாவது கை அசைவுகள் யூஸ் பண்ணி அவங்க பேசுறது, கை அசைவுகள் யூஸ் பண்ணி அவங்க சில விஷயங்கள் கேட்கறது செய்ய மாட்டாங்கன்னு நம்ம ஆட்டிசம் குழந்தைகள் பத்தி நெறைய பார்த்திருப்போம். பட் அப்படியே நேர்மாறா டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு பிராக்மேட்டிக் ஸ்கில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களுக்கு சோஷியலைஸ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது, யார்கிட்டயாவது போய் அவங்க கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்றது, அவங்களுக்கு வார்த்தைகள் தெரியல அப்படின்னா கூட, அவங்க இன்னொருத்தவங்கள தொட்டு கூப்பிட்டு அவங்களே இனிஷியேட் பண்றது, நல்ல ஸ்மைல் இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சூப்பர்பான சோஷியல் ஸ்மைல் வந்து எப்பவுமே இருக்கும். நெறைய டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைகள், அடல்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தோம்னா சிரிச்ச முகமாவே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிராக்மேட்டிக் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு சோஷியலைஸ் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது, இது எல்லாமே பிடிக்கும். அண்ட் ஜஸ்டிஸ், ஐ கான்டாக்ட், ஜாயிண்ட் அட்டென்ஷன் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க எதையாவது காட்டி பேசுறீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அவங்க அத ட்ராக் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அவங்க வந்து ஹெட் நாட்ஸ் மூலியமாவோ, இல்ல ஏதாவது ஒரு ஜெஸ்டர்ஸ் மூலியமாவோ பதில் சொல்வாங்க. வேணும், வேண்டாம், இது இல்ல, அது அப்படின்ற மாதிரி வார்த்தைகளா அவங்களுக்கு கிளாரிட்டியா வரலன்னா கூட, நெறையவே ஹெட் நாட்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வேணுன்றத கம்யூனிகேட் பண்ணிறணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே நம்மளால பார்க்க முடியும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு அந்த நாக்கு தடிமனா இருக்கும். அதனால நாக்க வளைச்சு பேசக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியா வராது. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, ல, ர, ழ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்டி இருக்கும். ட, த இதெல்லாம் கூட அந்த பெர்ஃபெக்ட் கிளாரிட்டில வராது. மோஸ்ட் டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ
என்னதான் அவங்களுக்கு வார்த்தைகள் தெரிஞ்சாலும், அத சொல்லணுன்ற ஆசை இருந்தாலும், அத அவங்க சொல்லும்போது மத்தவங்களுக்கு புரியல அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, அவங்க அதுல டிமோட்டிவேட் ஆவறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால இவங்களுக்குமே நான் ஏஏசி கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிளாரிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, ஏஏசி மூலியமா தாராளமா அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம் நெறைய பேர்கிட்ட. ஸோ தட் அவங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறாங்களோ, அது மத்தவங்களுக்கு தெளிவா கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். அண்ட் அவங்க இன்னுமே கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஏஏசி அப்படின்னு சொல்லப்படுறது ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆக்மென்டேட்டிவ் கம்யூனிகேஷன். ஏஏசி பத்தி மட்டும் டீட்டெயில்டா பேசி நான் ஆல்ரெடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அத பத்தின தகவல் உங்களுக்கு வேணும்னா, கீழ மறக்காம ஏஏசின்னு கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா, ஸ்டட்டரிங் வரதுக்கான சான்சஸுமே இருக்கு. அதாவது அவங்களோட பிரீத்திங் வந்து ஃபுல் கெப்பாசிட்டில இல்லாததுனால, அவங்களுக்கு திக்கி பேசக்கூடிய தன்மை மாதிரி இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட வந்து பிரீத்திங் அண்ட் பேசிங் டெக்னிக்ஸ் அவங்க கத்துக்கிட்டு, அத நல்லா பயிற்சி பண்றதன் மூலியமா, கொஞ்சம் இந்த ஃப்ளூவன்சி பெட்டர் ஆவறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. இந்த வீடியோவ இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான தெரப்பிலாம் வந்து வொர்க் ஆகும், ஸ்பீச் ரிலேட்டடா அவங்களுக்கு எந்த மாதிரி டிஃபிகல்டீஸ் இருக்கும், அத எப்படிலாம் டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா, மறக்காம கீழ யூஸ்ஃபுல் வீடியோன்னு கமெண்ட் பண்ணிருங்க. இத வேற யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, மறக்காம அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க அந்தாதி ரிஹாப் சேனலுக்கு குடுக்குற ஒரு லைக், கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதன் மூலியமா நீங்க ஆதரவு தெரிவிக்கிறதுனால, மேலும் மேலும் இந்த சேனல்ல இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட் குடுக்கணும்னு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். எங்களோட அந்தாதி ரிஹாப்ல ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆர் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா நீங்க அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்லயும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.